ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் 5:30 ஏர்லி மார்னிங் நாங்கள் வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகின்னு இருக்கோம் சர்ச்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது ஏர்லி மார்னிங்கு. ஃபேமிலி எல்லாம் டயர்டாக தூங்கின்னு இருக்காங்க. அவங்கள காரில் உட்கார வச்சுட்டு நான் இங்கே புக்கிங் ஆஃபீஸ் ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். புக்கிங் ஆஃபீஸ்க்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இந்த புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. இது சர்ச்சோட ரூம்ஸு. இங்கே வந்து ஆதார் கார்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த நம்பரை அவங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணி தருவாங்க. அது என்கொயரி பண்ணத்தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். நான் இப்போ க்யூவில் நின்றுட்டு இருக்கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ரூமெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு அங்கே பில்லிங் கவுண்டரில் கொடுக்கணும், பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ரூம் நம்மளுக்கு இங்கே ரூம் அலாட் பண்ணுவாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல. அது ஆன பிறகு நம்ம அங்கே பில் பண்ணணும். ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன். இப்போ நான் ரூமுக்கு போயின்னு இருக்கேன். நான் அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த எந்த பில்டிங்கில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னுறத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். நான் எங்கே நின்று பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஸ்டே பண்ணுற பில்டிங். நீங்கள் யாராவது வரணுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஃபெசிலிட்டி, சீப் அண்ட் பெஸ்ட். இது வந்து சென்ட் ஜோசப் பிலிகிரிம்ஸ் குவார்ட்டர்ஸ்ன்ட்டு இது சர்ச் ப்ரொவைட் பண்ணுறது. ஆனால் நம்ம பே பண்ணோம். ஒரு ஜஸ்ட்டு சீப்பான அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணோம். பெரிய லெவலில் ஒன்றும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்தாக்கா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அங்கே போய் அந்த ஆஃபீஸில் ரெஜிஸ்டர்ட் நம்ம பேர் ஆதார் கார்டு கொடுத்து பேர் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இருக்கிறோம், என்ன மாதிரியான ரூம் வேணும்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு 4 பேர் இருக்கிறோன்னா அவங்க சொன்னாக்க 4 பேருக்கு வேண்டிய ரூம் அவங்களே பண்ணி டிசைட் பண்ணி ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க பில்லு பேமெண்ட் எல்லாம் அதுலேயே எழுதிடுவாங்க. அப்போ பில்லிங் கவுண்டரில் போய் நம்ம பைசா பே பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த பில்டிங்கில் எனக்கு பின்னாடி ஆஃபீஸு. அங்கே வந்து அவங்க வந்து கீ எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதை கேட்டு எழுதி வச்சு அதில் அவங்க கீ கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைட் சைடில் இருக்கிற ரூம் தான் குக்கிங் ஏரியா. இங்கே பாருங்கள், இங்கே அம்மிங்கெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே லேடிஸுங்கெல்லாம் மசாலா அரைச்சின்னு இருக்காங்க குக் பண்ணுறதுக்கு. அது அப்புறம் வந்து காட்டுறேன் நான் அந்த குக்கிங் ஏரியாவை. இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங் லாட்டு. இங்கே தான் நான் என் காரை பார்க் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்பேஷஸான ஒரு இடம் இது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கார் வந்து என்னோடய கார் அங்கே இருக்குது, ஆரஞ்சு கலரு. நல்ல வசதியான ஒரு பார்க்கிங் லாட்டு, நல்ல ஸ்பேஷஸான ஒரு பார்க்கிங் லாட் இது. யாராவது நீங்கள் காரில் வர்றதா இருந்தால் இந்த பர்டிகுலர் பில்டிங்கில் ரூம் எடுத்து இங்கே நீங்கள் சூப்பராக காரெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த குக்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு எப்படி இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்கெல்லாம் குக்கிங் எப்படி பண்ணின்னு இருக்காங்கன்னு இப்போ காட்டுறேன். வாங்க போகலாம். வாங்க இப்போ குக்கிங் ரூமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே அம்மி வச்சு மசாலா அரைச்சின்னு இருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். அட, இங்கே பாருங்கள் அதிசயத்தை. ஒரு ஹால் ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ்ங்க பாருங்கள். லேடிஸ் எல்லாம் இங்கே குக்
குக் பண்ணின்னு இருக்காங்க, சமையல் பண்ணின்னு இருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டவ்வுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பாத்திரங்கள்லாம் ரெண்ட்டுக்கு கிடைக்குது. கவலையே படவானா, நம்ம ஓனாக இங்கே வந்தாக்கா ஓனாக குக் பண்ணி கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆராமமாக குக் பண்ணிக்கலாம். பாருங்க சாப்பாடு வந்து இருக்கு பாருங்க யாருக்கும். பாருங்க இந்த அம்மா தான் ரெண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டவ்வுங்களுக்கெல்லாம், பாத்திரங்கள் ஸ்டவ்வுங்களுக்கெல்லாம். இவங்க வந்து இந்த பேஸ்கெட்டு பின்னிட்டு அது கூட சேல் பண்ணுறாங்க. அங்கே உட்காந்துக்கின்னு பேஸ்கெட் பின்னுறாங்க பாருங்க. நான் அவங்கக்கிட்ட பேசினேன், அது எவ்வளோன்னு விலை கேட்டதுக்கு அவங்க ஒரு பேஸ்கெட் வந்து 650 ரூபா விலை சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த ஸ்டவ்வுக்கெல்லாம் எவ்வளோ ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, சின்ன அடுப்புக்கு 60 ரூபா, பெரிய கேஸ் ஸ்டவ்வுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. அந்த அம்மா பேர் மேரி. ஸோ இந்த மாதிரி நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்தாக்கா, வேளாங்கண்ணிக்கு வந்தாக்கா. பாருங்க அதுதான் இங்கே எல்லோரும் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வெளியில் சாப்பிட்டா வயிறெல்லாம் அப்செட் ஆகும். பாருங்கள் இங்கே தான் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிற இடம் இது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து தான் சப்ளை போகுது. பாருங்கள் இந்த இடத்துல துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய வைக்கலாம். காய போடுறதுக்கான வசதியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காய வச்சுக்கலாம். இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இடம். பில்டிங்கும் சூப்பராக இருக்குது. இங்கேயே வந்து ஆராமமாக நம்ம ஸ்டே பண்ணி 2 இல்லை 4 5 நாள் கூட இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் வசதி இருக்குது. வாட்டர் சப்ளை எல்லாம் சூப்பராக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள் இந்த ரைட் சைட்லேயே லிஃப்ட்டும் இருக்குது பாருங்கள். லிஃப்ட்டு ஆராமமாக லிஃப்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனோன்னா லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுள் ரூம்ஸ் இருக்குங்க. நீங்கள் யாராவது வேளாங்கண்ணி பிளான் பண்ணுறதா இருந்தால் வெளியிலெல்லாம் ஹோட்டலெல்லாம் எடுக்காதீங்க. சர்ச் ரூம் மேக்ஸிமம் சர்ச் ரூம்ஸு யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பாருங்கள் நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ அநேகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் சுரேஷ் டிராவல் வாங்க.